விண்ணகமே இறங்கி வருமே. அம்மா உந்தன் பரிந்துரையால் மண்ணகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள் மழையால், அம்மா உந்தன் அருள் மழையால். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மே மாதம் மேரி மாதம், நாள் 29. இன்றைய நாளிலே தாழ்நிலையில் இருப்போரை தயவு காட்டுகின்ற அன்னையாக இந்த நற்செய்தி மார்க்கு 10:32 45 நாம் தியானிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி, வாருங்கள் நாம் எருசலேமுக்கு செல்வோம். எருசலேமுக்கு செல்வோம் என்பதென்றால், நம்மளாம் இப்போ கோடை காலத்தில் இருக்கிறோம், வாங்க நாம் ஒரு நல்ல ஒரு பிக்னிக் செல்வோம், குடும்பத்தோடு ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்வோம், சுற்றி பார்த்து மகிழ்ச்சியோடு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு மகிழ்ந்திருக்க வாருங்கள் நாம் ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்வோம், அல்லது ஒரு ஆன்மீக வேளாங்கண்ணி அதுபோல் மிகப்பெரிய திருத்தலத்திற்கு, காட்டுக்கோவில் போன்ற திருத்தலத்திற்கு செல்வதற்கு குடும்பமாக சென்று மகிழ்ச்சியோடு ஜெபித்து இருக்க நாம் ஆசைப்படுவோம். அதே போல் இயேசுவும் ஒரு பிக்னிக் கூப்பிட்றாரு தன்னுடைய சீடர்களை, வாருங்கள் எருசலேமை நோக்கி செல்வோம். இந்த பிக்னிக் என்பது வாருங்கள் எருசலேமை நோக்கி செல்வோம் என்றால், வாருங்கள் சாவோம், வாருங்கள் மரிப்போம். இந்த மரிப்பு என்பது உயிர்ப்பை நோக்கிய ஒரு உன்னதம். இந்த ஒரு மரிப்புக்கும் உயிர்ப்புக்கும் மிக மிக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இயேசு போதித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே செபதேவினுடைய பிள்ளைகள், எங்களுக்கு பதவி வேண்டும், வலப்புறமும் இடப்புறமும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணிவை பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இயேசுனுடைய நற்செய்தியை பின்பற்றி வாழ்கின்றவர்கள் தாழ்நிலையிலிருந்து கடவுளுடைய உயர்வு நிலையை அடைய வேண்டும் என்ற உன்னதமான கருத்தை வெளிப்படுத்துகின்றார். அன்னை மரியாளும் தாழ்நிலையில் இருப்போருக்கு தயவு காட்டுகின்ற அன்னை மரியாளாக இருக்கின்றார். எனவேதான் லூக்கு 1:53 அரியணையில் இருப்பவர்களை தூக்கி எறிந்து எப்பொழுதும் தாழ்நிலையில் இருப்பவருக்கு தயவு காட்டுகின்ற அன்னை மரியாளாக இருக்கின்றார். பதவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல், பதவிக்கு பாசத்தையும் அன்பையும் அது மாறுதலாக மாறி வெறியாக மாறி நாம் அலைந்து திரிவதற்கு பதிலாக இறை பாசத்திற்கு, இறை அன்பிற்கு அன்னை மரியாளை போல முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆம் அன்புமிகு இறை மக்களே, நான் தாழ்ந்தவன், தாழ்நிலையில் இருக்கின்றேன், என் குடும்பம் தாழ்நிலையில் இருக்கிறது, என் சமூகம் தாழ்நிலையில் இருக்கிறது என்று நாம் நம்மையே தாழ்த்தி கொள்ள தேவையில்லை. எந்த நிலையில் இருந்தாலும் என் நிலையில் அன்னையினுடைய கரம் என்னை தூக்கிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அன்னையின் பாதத்தில் மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் தாழ்நிலையில் இருந்த நிலையிலும் நீ தாழ்நிலையில் இல்லை, உனக்கான தாய் நான் இருக்கிறேன், உன் கரம் பிடித்து உன்னை தூக்கி உயர்த்துவேன் என்று அன்னை மரியாளுடைய அன்பு வார்த்தைகளால் நாங்கள் ஆறுதல் பெறவும், என்றென்றும் அன்னை மரியாளைப் போல நாங்களும் ஏழை எளியவர்களுக்கு, தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய ஆசிரியும் அருளையும் பொழிவீராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.